அஸ்ஸலாமு அலைக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? சூப்பரான, டேஸ்ட்டான, ஹெல்த்தியான மசாலா ஆப்பம் 3 வகையா செய்யலாம். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஜூஸ் குக்கிங் டைரிஸ். மசாலா எக் ஆப்பம் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் திருவல், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், 5-6 சின்ன வெங்காயம். ஜாரில் சேர்த்த எல்லா பொருளையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இதோட ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள். இந்த மசாலா எக் ஆப்பத்துக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிட்டோம். மாவு ரெடி பண்ணிட்டு இதில் வந்து பச்சரிசி, தேங்காய், கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் சாதம் போட்டு அரைச்சி வச்ச ஆப்ப மாவு. இப்போ இந்த ஆப்ப மாவில் கொஞ்சமாக சோடா மாவு போட்டுக்காங்க. சோடா உப்பு போட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டிருக்கோம். நம்ம இப்போ கலந்து எடுத்துக்கலாம். இது நம்ம கலந்துட்டோம். பாருங்க, ஒரு பவுலில் ஒரு முட்டை, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட்டு, இவ்வளோத்தையும் போட்டுட்டு நல்லா அடிச்சுக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது ஆப்பக்கடாய் எடுத்துக்காங்க. நல்ல எண்ணெய் சுற்றி ப்ரஷ் பண்ணிக்காங்க. கொஞ்சம் மசாலாவோ மாவு, அந்த ஆப்ப மாவில் மசாலா கலந்துருக்கும்ல அந்த மாவு இதில் நல்லா சுற்றி விட்டுக்காங்க. கொஞ்சம் சில்லி போடும், மல்லி இலை. இது ஒரு லிட் போட்டு மூடிடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம முட்டை அப்போ ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம மசாலா எக் ஆப்பம் ரெடி ஆகிட்டு. இது வந்து ரொம்ப வழக்கமாக இருக்கிறதோட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, மறந்துடாதீங்க. உங்களுக்கு நீங்கள் ஆஃப் பாயில் விரும்புகிறதா இருந்தால் நீங்கள் மசாலா ஆப்ப மாவை ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிட்டு நீங்கள் முட்டையை கொட்டி அதில் ஊற்றி லிட்டை போட்டு மூடிடுங்க. இது நம்ம முட்டை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக பெப்பர், சால்ட்டு ஆட் பண்ணிக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம மசாலா எக் ஆப்பம் ரெடி. எக்கு வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிளைனாக கூட ஊற்றி சாப்பிடுங்க. டேஸ்டான டிஷ்ஷு, நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு, ரொம்ப மனமாகவும் இருக்கும். வழக்கமாக யூஸ்வலாக ஒயிட் ஆப்பமே பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மசாலா சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிடும்போது அது நல்ல டேஸ்ட் கொடுக்கக்கூடியது, எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியது. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.